குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். புதுசாக வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு பார்க்குறாங்க. கொடுத்து பார்த்தா தான் தெரியும். ரெண்டு கட்சியும் இருக்கிற கட்சி தான். அது போட்டி இவங்களா நானாக தான் போயின்னு இருக்கு. நடுவில் ஒருத்தர் வந்த பக்கம் ரொம்ப போட்டி அதிகமாகிடுச்சு. அதனால இந்த வாட்டி ராயபுரம்ட்டு இல்லை, எல்லாத்தையும் விஜய் தான் பேச்சு இருக்கு. இந்த வாட்டி ஜெயக்குமார் ஜெயிச்சா நல்ல விஷயம். ஜெயக்குமார் வந்தாருன்னா எல்லா ஒரு சாவு கூட வருவார். ஒரு சாவு, ஒரு கல்யாணத்துக்கு, எல்லாத்துக்கும் நடந்து வருவார். எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்குதுங்க. எல்லாம் இலவசம் கொடுத்துட்டு நாட்டு மக்களுக்கு எடுத்துடுறாங்க. என்ன பண்ண சொல்லி ராசி ஏறினது, ஒரு பக்கம் அங்கே போர் நடக்குது, கேஸ் கிடைக்க மாட்டேங்குது, வீட்டு கேஸ், ஆட்டோ கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் யார் தீர்வு இருக்காங்க? ரேட்டு ஏற்றினே போனா எப்படி தான் பொழப்பு நடத்துதுனால சொன்னதை செய்வேன், செய்வதை செய்வேன், எதுவுமே செய்யவே இல்லை. வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற எங்க வாய்ப்பு கொடுத்தா 1020 வாக்கு கொடுத்தாங்க, ஒரு 80 கூட செய்யலையா? வாயால சொல்லலாம், செயல் பண்ணுமே. இப்போ இருக்கிற ஆட்சியில் கூட இந்த ரோடு இங்கே ஓப்பன் பண்ணி இந்த பள்ளம் நோண்டி 6 மாதம் ஆச்சு மூடுறதுக்கு. முன்னாடியே நாங்களே 15 கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஊர் மக்களே, ஆனால் ஒன்றும் பண்ணலை. ஆனால் இப்போதைக்கு வந்து டிவி கேக்கு ஓட்டு போடலான்னு எல்லார் மனசுலையும் எல்லாம் அதான் விரும்புகிறாங்க. சீமான்லாம் அந்த அளவுக்கு இங்கே இல்லை. அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறார் கடமைக்குன்ட்டு, அவ்வளோதான். அவரோட இதுவெல்லாம் இங்கே எதுவும் இல்லை. நிறைய கொலை குழந்தைங்கள கெடுக்கிறது, இதெல்லாம் நிறைய குருமானியே நிறைய நடக்குது. விஜய் வந்து அதெல்லாம் நடக்காது நாங்க நம்புறோம். நம்பி விஜய்க்கு ஓட்டு போறோம். விஜய் வரணும், கண்டிப்பா வருவார், வர வைப்போம் நாங்க. ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் தலைநகரான சென்னையினுடைய ஒவ்வொரு தொகுதிகளிலும் மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தற்போது ராயபுரம் தொகுதியில் இருக்கும். ராயபுரம் தொகுதி மக்களினுடைய மனநிலை என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த முறை ராயபுரம் தொகுதி யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் வந்து மக்களுக்கு தெரியுமான்றது நம்மளுக்கு தெரியாது. சுபேர் கான்ட்ரவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த வாட்டி சொல்ல முடியாதுங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு பின்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது. விஜய் தான் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. புதுசாக வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு பார்க்குறாங்க. கொடுத்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இருந்தவங்க ரெண்டு கட்சியும் இருக்கிற கட்சி தான். அது போட்டி இவங்களா நானாக தான் போயின்னு இருக்கு. நடுவில் ஒருத்தர் வந்த பக்கம் ரொம்ப போட்டி அதிகமாகிடுச்சு. அதனால இந்த வாட்டி ராயபுரம்ட்டு இல்லை, எல்லாத்தையும் விஜய் தான் பேச்சு இருக்கு. திமுக வந்தால் கூட நல்லா இருக்கும். ராயபுரத்துக்கு வந்து திமுக தான் இந்த வாட்டி. ஏன்னா இங்கே முஸ்லீம் ஓட்டு அதிகம். அது சபர் கார்னன்ட்டு இங்கே முஸ்லீம், ஏன்னா பிஜேபி கூட்டணி வச்சனால இந்த ஏடிஎம்கே இதுதான். இதே திமுக வேறு யாரும் இருந்தாலும் இதுதான் நடக்கும். இந்த தொகுதியை பொறுத்தவரையும் ஓட்டு வேணால் பிரிஞ்சிடும். தாவேஜாக்கா பிரிக்குது ஓட்டு, கம்பல்சரி ஓட்டு பிரியும். முஸ்லீம்ஸ் ஓட்டு எல்லாமே டிவி கேக்கும் போகுது இல்லையா? டிவிக்கே போகுது. டிவிக்கே பெரும்பாலும் திமுக தான் போகுது. டிவிக்கெல்லாம் ஓரளவு தான் போகும். ராயபுரத்தில் டிஎம்கே ஜெயிச்சாங்க முன்னாடி. இந்த வாட்டி ஜெயக்குமார் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கே வந்து ஐட்ரி மூர்த்தி இருந்தாப்புல. அவர் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா சொத்தையும், எங்கள் வீட்டு சொத்தே வந்து சொத்தோட கணக்கு அவருக்கு அதிகமாக தான் இருக்குது. அவர் இந்த வாட்டி வந்து சீட்டே கொடுக்கல. அது நல்ல விஷயம் தான். சீட்டு கொடுக்காதது நல்ல விஷயம் தான். இந்த வாட்டி ஜெயக்குமார் ஜெயிச்சா நல்ல விஷயம். ஜெயக்குமார் வந்தாருன்னா எல்லா ஒரு சாவு கூட வருவார். ஒரு சாவு, ஒரு கல்யாணத்துக்கு, எல்லாத்துக்கும் நடந்து வருவார். ஐட்ரி மூர்த்தி ஜெயிச்சானா அவன் எங்கே இருக்கிறாப்புல எதுவுமே தெரியாது. நான் ஏடிஎம்கே கொஸ்டின் சொல்லி பேசலை. ஏடிஎம்கே நான் வந்து பக்கா திமுககாரன். கேண்டிடேட்டுக்கு சொல்கிறேன். ஜெயக்குமார் கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட். நான் எப்பவுமே டிஎம்கே தானே. இந்த வாட்டியும் டிஎம்கே தான். எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்குதுங்க. எல்லாம் இலவசம் கொடுத்துட்டு நாட்டு மக்களுக்கு எடுத்துடுறாங்க. என்ன பண்ண சொல்லி ராசி ஏறினது, ஒரு பக்கம் அங்கே போர் நடக்குது, கேஸ் கிடைக்க மாட்டேங்குது, வீட்டு கேஸ், ஆட்டோ கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் யார் தீர்வு காண்றது? ரேட்டு ஏற்றினே போனா எப்படி தான் பொழப்பு நடத்துதுனாங்களாம். எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாமே தெரியும். சொல்ல தமிழ் எல்லாருக்குமே தெரியாது. சொன்னதை செய்வேன், செய்வதை செய்வேன், எதுவுமே செய்யவே இல்லை. வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற எங்க வாய்ப்பு கொடுத்தா 1020 வாக்கு கொடுத்தாங்க, ஒரு 80 கூட செய்யலையா? வாயால சொல்லலாம், நாக்கு எலும்புல நாக்கு பெட்டி பேசலாம், செயல் பண்ணுமே. என்ன சொல்ல, செயல் பண்ணல. விஜய் தான் ஜெயிப்பாங்க, கண்டிப்பா கன்ஃபார்மா தான் ஜெயிக்கும். இல்ல அவரு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு மாற்றமா இருக்கும். ஆண்டவங்களே ஆடுறாங்களே, அவங்க வரட்டுமே, அவங்க வந்து ஆள்ட்டுமா. அவரு சார் ராயபுரம் தொகுதியில் பொறுத்தவரைக்கும் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் ஜெயக்குமார் இருக்கார்ல, அவர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து லாஸ்ட் இந்த 5 இயர்ஸ் பார்க்க போனால் வந்துட்டு ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்க எம்எல்ஏ வந்து இன்னும் எதுவுமே பண்ணலைன்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து ரூமர்ஸ்லாம் கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இப்போது வந்து கரெக்டாக வந்து பார்க்க போனால் இப்போ 2026 வந்து ராயபுரத்தில் வந்து ஜெயக்குமார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போமே வந்து இங்கே வந்து ஏடிஎம்கே தான். போன வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கே தான். ஆனால் இப்போ வந்து டிவிக்கே தான் மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்க.
புரியுதுங்களா? டிவிக்கே தான் வரும். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஆட்சியில் கூட இந்த ரோடு இங்கே ஓப்பன் பண்ணி இந்த பள்ளம் நோண்டி 6 மாதம் ஆச்சு மூடுறதுக்கு. அது முன்னாடியே நாங்களே 15 கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானுங்க ஊர் மக்கள், ஆனால் ஒன்றும் பண்ணலை. ஆனால் இப்போதைக்கு வந்து டிவிக்கேக்கு ஓட்டு போடலான்னு எல்லார் மனசுலையும் எல்லாம் அதான் விரும்புகிறாங்க. ராயபுரம் தொகுதியில் ஏடிஎம்கே ஜெயக்குமார் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க, அவர் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அவரோட ரோல் இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா சார், அவங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை. இப்போ ட்ரெண்ட் மாறல, அந்த அதாவது நம்மளோட தலைமுறை மாறுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த இது வந்து இப்போ அவர்கிட்ட இல்லை. டிஎம்கே ஜெயிச்சதே அவருக்கு முஸ்லீம்ஸ் ஓட்டு டிஎம்கேக்கு போயிடும். ஆனால் இந்த வாட்டி டிவிக்கு வந்து அதை கவர் பண்ணும், கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு கவர் பண்ணும், முஸ்லீம்ஸ் ஓட்டை கவர் பண்ணும். ஸோ இந்த வாட்டி நம்ம சொல்ல முடியாது, ஆனால் டிவிகேக்கு தான் ரொம்ப மெஜாரிட்டி இருக்குது. நான் ஜெயக்குமார் சொல்கிறாங்க, அவருக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ராயபுரம் பார்த்தீங்கன்னா டிவிக்கே இது ஏடிஎம்கே தான். என்னோட கருத்து கணிப்பு அது ரெண்டும் தான். டிவிக்கே இல்லைனா இங்கே ராயபுரத்தில் ஜெயக்குமார் தான். அவரோட ஒர்க் நல்லா தான் இருந்தது. அவர் பிஜேபி கூட்டணி வச்சதுலேருந்து அவருக்கு இங்கே வேலை இல்லை. அவர் போனாட்டி அவரே பேட்டி கொடுத்துருப்பாரு, பிஜேபி கூட்டணி வச்சு ராயபுரத்தில் தோத்தன்ட்டு. இந்த வாட்டி எப்படின்ட்டு அவருக்கு தான் தெரியும், எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தெரியும். பிஜேபியில் நிற்கிறாரு, பிஜேபி ஓட்டிங்க கிடையாது. கூட்டணி போன வாட்டியும் அவர் 40,000 ஓட்டில் தோத்தாரு. ஆனால் இந்த வாட்டி அதுக்கு மேலே தோப்பார். 25 வருஷமாக அவர் தான் எம்எல்ஏ இருந்தார், மினிஸ்டர் இருந்தார். இந்த வாட்டி அந்த மாதிரி கிடையாது. சீமானுக்கு இதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் வாக்குகள் வந்துச்சு. ஆனால் இதே மாதிரி எல்லாரும் ஒரு ஆர்வத்தில் சீமான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது சீமான் விட்டு வெளியே போடுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ விஜய்க்கும் நடக்கும்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இல்லை சார், விஜய் வந்து நம்ம மனசில் வந்து ஒரு 30 வருஷமாக அவர் போட்ட பிளானா அவங்க அப்பா போட்ட பிளானான்னு சொல்ல முடியாது. 30 வருஷமாக நம்ம வீட்டுக்குள்ளே பூந்துட்டார். சீமான் ஆக்சுவலாக என்னன்னா, சீமான் சொல்கிற அந்த பொருளாதாரம் இருக்குல்ல, தற்சார்பு பொருளாதாரம் வந்து நல்ல ஒரு பொருளாதாரம். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பயங்கர இதுவாக போகும். ஆனால் இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு அடிச்சிடும்னு நினைக்கிறேன். சீமான்லாம் அந்த அளவுக்கு இங்கே இல்லை. அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறார் கடமைக்குன்ட்டு, அவ்வளோதான். அவரோட இதுவெல்லாம் இங்கே இது இல்லை. சீமானுக்கு தான் நானும் போன வாட்டி ஓட்டு போட்டேன். ஆனால் மக்கள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு தானே ஓட்டு போடணும். மக்கள் யாரும் சீமானுக்கு ஓட்டு போடலன்னா என்ன பண்ண முடியும்? சீமானுக்கு போன வாட்டி சீமானுக்கு தான் ஓட்டு போட்டோம். இந்த வாட்டி சீமானுக்கு போட்டாலும் ஜெயிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால ஜெயிக்கிறவங்க ஓட்டு போடலாம். அதனால சொல்கிறேன், அவர் ஜெயிக்குமார் ஜெயிக்கிறாருன்னா அவருக்கு ஓட்டு போடலாம். அதனால சொல்கிறேன். சீமான நான் வந்துட்டு அவர் வந்து எப்பவுமே தனி கொள்கை, அவரோட கொள்கையாக தனியாக இருக்கும். எப்படி திருவொற்றியூரில் டஃப் கொடுத்தாரோ அப்படின்ற மாதிரி ராயபுரத்தை டஃப்லாம் கொடுக்க முடியாது. ஸோ திருவொற்றியூரில் லாஸ்ட் டைம் வந்து கேபிபி சங்கர் அங்கிளுடைய வந்து டஃப் நிறைய கொடுத்தாரு. ஸோ ராயபுரத்தில் பொறுத்தளவு வந்து அந்த நாட் ஃபார் தட் அதோடைய கண்டினியூஷன் சொல்லிட்டு ராயபுரத்தில் சீமானால வர முடியாது. அவர் எந்த ஒரு பார்ட்டி நடந்தாலும் சீமானால வர முடியாது. ஸோ விஜய் சொல்கிற மாதிரி போட்டியே டிஎம்கே விசஸ் டிவி. கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கு என்ன போட்டினா, யார் எதிர்கட்சின்றதுலாம் போட்டி. இந்த எலெக்ஷனில், அடுத்த எலெக்ஷனில் இவங்க 2 பேருக்குள்ள யார் எதிர்கட்சி, அதாவது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் வரப்போற போட்டி என்னன்னா, நீ எதிர்கட்சா நான் எதிர்கட்சா, இவ்வளவுதான். வர அடுத்த 20 வருஷம் டிவிக்கே தான் நிற்கும். ஏன்னா இப்போ இந்த 4 வயசு பாப்பா கேட்டிங்கன்னா டிவிக்கேன்னு சொல்லுவான். இவ வளர்ந்து வரதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும். அவள் ஓட்டு டிவிக்கே இப்போ புக் பண்ணிட்டா, அவள் ஓட்டு டிவிக்கே. நீங்கள் வந்து இப்போ வந்து சும்மா கலாசது குட்டி ஆனால் அவன் 20 வருஷத்துக்கு அவன் தான் ஓட்டு போடுவான். விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து டிஎம்கே நல்லது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி ராயபுரம் தொகுதி வந்து டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு அப்சஸ் தான். அதனால தான் வேட்பாளரை மாற்றி நிற்க வச்சுக்கிறாங்க. சார் டிவிகே இட்ஸ் வெரி ஸ்ட்ரென்த். அதை சொல்கிறதுக்கான இதுவும் இல்லை. டிவிகேக்கும் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸில் வந்துட்டு டிவிக்கு தாமு அண்ணா தான் நிற்கிறாங்க இங்கே. ஒரு சிம்பிள் மேன், அவர் ஆட்டோ ஓட்டுற மேன். ஸோ அவர் வந்துட்டு அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரிய விஷயம் தான் அது. டிவிக்கே தாமு அண்ணா வரதுக்கு, அந்த ஓட்டை வந்து தாமு அண்ணா பிரிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் எடுத்த உடனே வந்து சிஎம் சீட்டில் உட்காரணுன்னு ஒன்றும் இது கிடையாது. நடிப்பு கோசம் அதெல்லாம். சின்ன குழந்தைகளை கேட்டால் விஜயன்னுவாங்க, பெரியவங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அதே தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான், நடிப்பு தான் அதெல்லாம், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே இஸ்லாமிய ஓட்டு, கிறிஸ்துவ ஓட்டு, இந்து ஓட்டு இருக்குது. அதில் என்ன பெரும்பாலும் ஒரு கொஞ்சம் ஒரு 2% 1% போகும், அவ்வளோதான். இன்னொன்று, அவருக்கு நடிக்க தெரியாது. நீங்கள் அவர் நடிக்கலையா, ஆட்சியை நடத்துவார், அவ்வளோதான். டிவிக்கேக்கு தான் ஓட்டு. ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லை, மக்கள் பெரும்பாலும் டிவிக்கே தான். இந்த 5 வருஷம் திமுக ஆட்சி எப்படின்னு இருந்துச்சு? திமுக ஆட்சினா வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. என்ன ரீசன்னா, அங்கங்கே பிரச்சனை, வெட்டு கொலை, இந்த கஞ்சா இது, வண்டி ஓட்டுற ரேஸுங்க எல்லாமே வந்து அந்தளவுக்கு கண்ட்ரோலில் கிடையாது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு நடக்குது, ஆனால் அதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பைக்கு பசங்க ஓட்டுறானுங்க, நம்பர் பிளேட் இல்லாமல் ஓட்டுறாங்க, அதெல்லாம் மடக்க மாட்டுறாங்க. இந்த ஆட்சியில் பொறுத்தவரைக்கும் அந்த ரூல்ஸ்ன்றதே கிடையாது. ஒரு ஃபேமிலியாக போனால் மடக்கிடுறாங்க, மடக்கிட்ட கேஸ் உடனே கேஸ் வருது. அவன் போகிறான் 140 120 ஸ்பீடில் போகிறான், அதை தட்டிட்டு போகாத அளவுக்கு போகிறானுங்க. அதை கேட்க மாட்டுறாங்க, கேள்வி கேட்க மாட்டுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியாக போகிறவங்க வந்து வாடுறாங்க, இவங்களால தான் வந்து வாங்குறாங்க. அங்கே போய் போலீஸில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண என்ன பண்ணுறாங்க, இல்லைப்பா உடுப்பா அவனுக்கு ஏதோ இதில் போகிறானுங்கப்பா. அப்போ அவங்களே அப்படி சொன்னால் அப்புறம் எப்படி என்ன இது இருக்குது? தமிழ்நாடு சேர்ந்து மகளிர் உதவி தொகை போட்டாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே எனக்கு வரவே இல்லை. அப்ளை பண்ணீங்களா? நான் போட்டேன், 2-3 வாட்டி போட்டேன், எனக்கு வரவே இல்லை. எதுவுமே வர மாட்டேங்குது. இந்த வாட்டி விஜய் வந்தாக்க நல்லா இருக்கும். இந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்துல அதுக்காகவே விஜய் வரணும். ஜெயிக்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம். நிறைய கொலை கொள்ளை, இந்த குழந்தைங்கள கெடுக்கிறது,
இதெல்லாம் நிறைய குருமானியம் நிறைய நடக்குது. விஜய் வந்து அதெல்லாம் நடக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம். நம்பி விஜய்க்கு ஓட்டு போடுறோம். விஜய் வரணும், கண்டிப்பாக வருவார், வர வைப்போம் நாங்கள்.